எல்லாரும் பர்த்டே அன்னைக்கு தான் நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கோம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுதான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய பொய். நம்மள நிறைய பேர் பர்த்டே அன்னைக்கு தான் ரொம்ப லோன்லியாவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாவும் ஃபீல் பண்றோம். சைக்காலஜிக்கலி இதுதான் பர்த்டே டிப்ரெஷன் சொல்லுவோம். இது மெயினா வர்றதே இந்த 2 ரீசன்னால தான். ஃபர்ஸ்ட் ரீசன் கம்பேரிசன் ட்ராப். பர்த்டே அன்னைக்கு தான் நம்ம பிரெயின் நம்மளை பத்தி ஒரு லைஃப் ஆடிட் எடுக்கும். வயசாயிடுச்சே, நம்ம லைஃப்ல என்ன நினைச்சது எதுவும் நடக்கலையே, ஒரு ஃபெயிலியர் ஃபீலிங் பர்த்டே அன்னைக்கு தான் நம்மளை சுத்தி நிறைய ஓடிட்டு இருக்கும். இதனாலே நிறைய பேர் சோகமாவும் இருப்பாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் எக்ஸ்பெக்டேஷன் கேட்டகரி. நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் நினைக்கிற சிலர் நம்ம பர்த்டேவை மறந்துருப்பாங்க ஆர் நம்மளுக்கு விஷ் பண்ண மாட்டாங்க. நைட்டு 12 மணிக்கு பண்ணுவாங்கன்னு பார்த்தா மதியம் 12 மணிக்கு வெறும் ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு ட்ரை மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த டிசப்பாயின்மெண்ட்லயும் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்டாவும் லோன்லியாவும் ஃபீல் பண்ணுவாங்க. பர்த்டே அன்னைக்கு சோகமா இருக்கிறது நான் தப்புன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த 2 ரீசன்னால நீங்க சோகமா இருந்தீங்கன்னா அதுதான் தப்பு. ஏன்னா உங்களுக்கு இதுவே தான் அடுத்தடுத்த பர்த்டேக்கும் கண்டினியூ ஆகும். சோ இந்த இயர் பர்த்டேல இருந்து இந்த 2 விஷயத்தையும் பண்ணக்கூடாதுன்னு ரெசல்யூஷன் எடுங்க. அண்ட் பர்த்டே அன்னைக்கு எப்பயுமே சோகமா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க.